அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புயர் ஐயப்பன், இந்து எழுச்சி முன்னணியின் நகர செயலாளர். இந்துக்களின் எழுச்சியே தமிழகத்தின் வளர்ச்சி. நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, இந்து மதத்துல பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சுவாமி விவேகானந்தர் சொன்னது. சுவாமி விவேகானந்தர் ஒரு மேடையில பேசிக்கிட்டப்ப ஒரு சிறுவன் எந்திரிச்சு கேட்கிறியா, நீங்களே இந்து மதத்துல பைக்ல இருப்பாரு, லைட்ல இருப்பாரு, டோர்ல இருப்பாரு, தெருவுல இருப்பாருன்னு சொல்றீங்களே, ஏன் கோயில போய் சாமி கும்பிட சொல்றீங்கன்னு கேட்டாரு. அப்ப சாமிஜி சொன்னாரு, தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கினாரு. அந்த சிறுவன் போய் தண்ணி கொண்டு வந்தான். அப்ப சாமிஜி அவரும் கேட்டாரு, தண்ணி கேட்டாரு. அந்த சிறுவன் தண்ணியே கொண்டு வந்தேன்னாரு. மறுபடியும் சொல்றேன், உன்கிட்ட தண்ணிதான் கேட்டேனாரு. அப்போது அவன் நான் தண்ணிதான் கொண்டு வந்தேன்னு சொல்றான். அப்போது சாமிஜி கிட்ட மறுபடியும் சொல்றாரு. அந்த சிறுவன் சொல்கிறான், தண்ணியை கொண்டு வருவதற்கு ஒரு உபயோக பொருள் தேவைப்படுகிறது, அதனாலதான் உங்களுக்கு செம்புல எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அதனால சாமிஜி சொல்றாரு, எப்படி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு செம்பு தேவைப்படுதோ, நம்ம பக்தியோடும் கருவோடும் சாமி கும்பிடுறதுக்கு கருவறை தேவைப்படுகிறது. அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போய் கருவறையை பார்த்து வணங்குகிறோம். அன்பானே இன்சும் தோழரே, அனைவரும் ஒருமுறை கேளுங்கள். நாங்கள் பகவான் கிருஷ்ணனிடம் கணக்கு சொல்ல வந்திருக்கிறோம். அந்த கணக்கை நீங்களும் கேட்க வேண்டும். இல்லை என்றால் மேலே போய் உங்களிடம் கேட்பார். ஏன்னா இந்து நாடு மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டது. நம்ம தினமும் திறக்கிறோம், வேலைக்கு போறோம், குடும்பத்தை பார்க்கிறோம், அடுத்த கட்ட நகரத்துக்கு போறோம். அது வாழ்க்கை இல்ல. நம் முன்னோர்கள் நமக்கு போதித்ததை அடுத்த தலைமுறைக்கு போதித்து தர வேண்டும். அதுதான் நம்மளுடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம். நம் வாழ்வாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் வரலாம், நம் தர்மத்தில் ஏற்றம் இறக்கம் எப்போதும் வரக்கூடாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் தர்மன் மிகவும் பொறுமைசாலி என்று எல்லாரும் சொல்வார்கள். கடைசியில் ஒரு சூழ்நிலை வந்தது, கர்ணனிடம் சண்டையிட வந்தது. கர்ணன் போடா என்று கடைசியில் மண்டியிட்டு நீ தப்பிச்சு ஓடிப்பான்னு சொன்னான். அப்ப தர்மன் அடிபட்ட பாம்புக்கு விஷம் அதிகம் போல் தர்மன் அர்ஜுனிடம் சொன்னான், நீங்க கர்ணனை கொல்லவில்லை என்றால் உன்னை நானே அடிப்பேன் என்று சொன்னான். அர்ஜுனன் நாளைக்கு கருணை இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா மீண்டும் கருணை உயிரோடு இருந்தான். தர்மன் மறுபடியும் வந்தான். நீ என்ன உண்ட நாகாசுரம் அம்பு இருக்கின்ற அது இருக்கின்ற, ஆனா ஏன் கர்ணனிடம் பாய்ச்சா வேகவில்லை என்று சொன்னான். அப்போது மீண்டும் கர்ணனிடம் அம்பு இருந்தது. கர்ணன் சொன்னான், ஏன் இப்படி சொல்றாரு தர்மன் என்று கிருஷ்ணனிடம் கேட்டான். பகவான் கிருஷ்ணன் சொன்னான், அவனுடைய பொறுமையை ஒரு நிமிடம் இழந்து விட்டான், அதனால்தான் கர்ணனிடம் தோத்து விட்டான். நம்மளது எப்பொழுதுமே பொறுமையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்து சொந்தங்கள் ஒவ்வொரு நீளும் தோத்து விடுவோம். இதே சுவாமி வீரப்ப ஐயனாரிடம் எத்தனையோ பேர் காவடி எடுத்து பால்குடம் எடுத்து போறார்கள். அவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னப்போ நம்ம வீட்டில் இருந்தோம், வீரப்ப ஐயனார் காட்டில் இருந்தார், பாதுகாக்க நம்ம எங்க இருந்தோம்? இந்திய எழுச்சி முன்னாடிதான் அங்கே இருந்தது. இங்க யாரும் வரவில்லை. நம்ம மதத்தை பார்க்கணும்னா நம்ம வரணும். நெத்தியில வைக்கிற பொட்டுக்கு அனைவரும் விசுவாசமாக இருங்கள். பொட்டையை வைத்து விட்டு நாடகத்தை நடத்தினால் விரைவில் உங்களுக்கு பகவான் கிருஷ்ணன் தண்டனை தருவார். ஒரு முறை இதை கேட்க கூட உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் எப்பொழுது நேரம் வரும்? நம்மளை ஒருவன் அடிக்கும் போதுதான் உங்களுக்கு நேரம் வரும். அந்த நேரம் கூடிய விரைவில் வரும். அப்போதுதான் இந்து சொந்தங்கள் திருந்துவீர்கள். திருந்தாவிட்டால் அடிப்பார்கள். அடியை வாங்கிவிட்டு திருந்துங்கள் என்று நான் இப்போது உங்களிடம் சொல்லிக்கிறேன். எத்தனையோ நாடுகள் சொன்னார்கள் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு, நமக்கு ஒரு நாடு கூட இல்ல. இப்போது இன்னொன்று சொல்கிறேன், ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுகிறார்கள். அதை கெடுக்கும் விதமாக வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை இனி ஒரு முறை முகநூலில் ஐயப்ப பக்தர்களையும் முருக பக்தர்களையும் கேவலப்படுத்தி வீடியோக்கள் வந்தால் அரசாங்கத்திடம் மனு கொடுத்து தக்க நடவடிக்கை எடுத்து தருவோம். எங்களுடைய மத கடவுளை எவன் ஒருவன் புண்படும்படி பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, தக்க தண்டனை இந்திய எழுச்சி முன்னணி சார்பாக தருவோம் என்பதை வன்மையோடு சொல்கிறோம். இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்து கலாச்சாரங்களில் எத்தனையோ உள்ளது. அதை நீங்கள் ஒரு முறை சிந்திங்கள். சிந்திக்கவில்லை என்றால் மதுரை மீனாட்சி அம்மனை போய் சந்தியுங்கள். சந்தித்தீங்கன்னா அந்த சிந்தனை வரும். சிந்தனை வந்தால் இந்துக்களாக இருப்பீர்கள். இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான்
இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு என்று சொல்ல முடியும். நம்ம எப்போது எந்திரிக்கிறோம், எப்போது தூங்குறோம் என்று முக்கியம் இல்ல, இந்த நாடு எத்தனை தலைமுறைக்கு விட்டுட்டு சென்றோம் என்றுதான் முக்கியம். நம்ம இன்னைக்கு தர்மத்தை சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நம்ம தர்மம் நம்மளை காக்கும். தர்மம் இல்லைன்னா நம்ம இல்ல. அதனால அனைவரும் தர்மத்தின் வழி பின்தொடர வேண்டும். இல்லை என்றால் தர்மம் நம்மளை அழைத்து விடும். இத்தனையோ பேர் இங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முறை வீட்டுக்கு சென்று சிந்தியுங்கள். ஏன் நம்ம இந்துக்களாக இருக்கிறோம்? ஏன் இந்துக்கள் பகுதியில் நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்க மாட்டேங்கிறோம்? ஒரு ஏரியாவில் ஒரு பிள்ளையார் கோயில் எடுப்பாங்க, அதை போய் நம்மளால தட்டி கேட்க மாட்டோம். கேட்டா அது போனா அது இந்து அமைப்பா மாறிடும் என்று நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்துக்களை யார் ஒரு பிரச்சனை தட்டி கேட்கணும். தட்டி கேட்டால்தான் இந்த நாடு இந்து நாடு, இந்து ராஷ்டிரமாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.